வணக்கம். ஆகாசவாணி. செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள்: நாட்டின் 40% மின்சக்தி தேவையை மாசில்லா ஆதாரங்கள் மூலம் பூர்த்தி செய்யும் இலக்கை கடந்த மாதமே அடைந்து சாதனை படைக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். 2022ஆம் ஆண்டு தொடக்கத்தில் சட்டப்பேரவைத் தேர்தல் நடைபெறும் மாநிலங்களில் கோவிட்-19 தொற்றின் தற்போதைய நிலை குறித்து மத்திய சுகாதாரத்துறை செயலர் திரு ராஜேஷ் பூஷன் தேர்தல் ஆணையத்திடம் இன்று எடுத்துரைத்தார். தமிழ்நாடு, கேரளா ஆகிய மாநிலங்களில் சுகாதாரத்துறை சிறப்பாக உள்ளதாக நித்தி ஆயோக் பாராட்டு தெரிவித்துள்ளது. கோவிட் மற்றும் ஒமிக்ரான் தொற்றை கட்டுப்படுத்த தில்லியில் இன்று முதலும், கர்நாடகாவில் நாளை முதலும் இரவு நேர ஊரடங்கு அமல்படுத்தப்படுகிறது. 19 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 4 விக்கெட் வித்தியாசத்தில் ஆப்கானிஸ்தானை வென்றது. இனி விரிவான செய்திகள். நாட்டின் 40% மின்சக்தி தேவையை மாசில்லா ஆதாரங்கள் மூலம் பூர்த்தி செய்யும் இலக்கை கடந்த மாதமே அடைந்து சாதனை படைக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். ஹிமாச்சல் பிரதேசத்தில் இன்று 11,000 கோடி ரூபாய் மதிப்பிலான கட்டுமான திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டி பேசிய பிரதமர், 2030ஆம் ஆண்டுக்குள் இந்த இலக்கை அடைவது என கடந்த 2016ஆம் ஆண்டே நிர்ணயம் செய்து இதற்கான முயற்சியில் ஈடுபட்டதாகவும், ஆனால் முன்கூட்டியே இதில் வெற்றி பெற்றிருப்பது குறித்து தமது மகிழ்ச்சியை தெரிவித்தார். ஹிமாச்சல் பிரதேச மக்கள் கோவிட் தொற்றிலிருந்து தம்மை பாதுகாக்கும் பெரும் முயற்சியில் நோய் கட்டுப்பாட்டு நெறிமுறைகளை முழு அளவில் கடைபிடித்ததாகவும் அவர் கூறினார். அதுமட்டுமின்றி பெருந்தொற்று காலத்தில் மாநிலத்தின் பொருளாதார வளர்ச்சியையும் தொய்வின்றி முன்னெடுத்துச் சென்றதாகவும் பிரதமர் குறிப்பிட்டார். நெருக்கடியான அந்த 2 ஆண்டுகளில் மட்டும் 7 லட்சம் குடிநீர் இணைப்புகள் ஹிமாச்சல் பிரதேசத்தில் வழங்கப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். மத்திய அரசும் மாநில அரசும் மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தி பொருளாதாரத்தை உயர்நிலைக்கு கொண்டு செல்வதில் உறுதியுடன் இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். சண்டிகர், மணாலி, சிம்லாவை இணைக்கும் அடல் சுரங்கச்சாலையை அகலப்படுத்தும் பணியும் விரைந்து முடிக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் தெரிவித்தார். பெண்களுக்கான திருமண வயதை 21ஆக உயர்த்தியுள்ளதன் மூலம் அவர்கள் உயர்கல்வி பெறுவதற்கும் வேலைவாய்ப்பை பெற்று தங்களது அதிகாரத்தை நிலைநாட்டவும் வழி பிறந்திருப்பதாகவும் அவர் கூறினார். இயற்கை எழிலுடன் திகழும் ஹிமாச்சல் பிரதேசத்தின் வனப்பை பாதுகாக்கும் முக்கிய பொறுப்பு இங்கு வரும் சுற்றுலாப் பயணிகளுக்கு உண்டு என்று கூறிய திரு நரேந்திர மோடி, பிளாஸ்டிக் உள்ளிட்ட கழிவுப் பொருட்களை சுற்றுலா தலங்கள் மற்றும் ஆறுகள் அமைந்துள்ள பகுதிகளில் வீசி மாசுபடுத்த வேண்டாம் என்றும் கேட்டுக் கொண்டார். இந்நிகழ்ச்சியில் பேசிய மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அனுராக் தாக்கூர், ஹிமாச்சல் பிரதேசத்தின் வளர்ச்சியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி மிகுந்த அக்கறை கொண்டுள்ளதாக தெரிவித்தார். எய்ம்ஸ் உள்ளிட்ட மருத்துவமனைகளை ஹிமாச்சல் பிரதேசத்தில் அமைத்து மக்களின் ஆரோக்கியத்தை பாதுகாத்ததாகவும் அமைச்சர் கூறினார். 2022ஆம் ஆண்டு தொடக்கத்தில் சட்டப்பேரவைத் தேர்தல் நடைபெறும் மாநிலங்களில் கோவிட்-19 தற்போதைய நிலை குறித்து மத்திய சுகாதாரத்துறை செயலர் திரு ராஜேஷ் பூஷன் தேர்தல் ஆணையத்திடம் இன்று எடுத்துரைத்தார். தேர்தல் எதிர்பார்க்கப்படும் உத்தரப்பிரதேசம், பஞ்சாப், உத்தராகண்ட், கோவா, மணிப்பூர் ஆகிய மாநிலங்களில் தடுப்பூசி செலுத்தும் திட்டத்தை விரைவுபடுத்துமாறு ஏற்கனவே சுகாதாரத்துறை செயலர் உத்தரவிட்டிருந்தார். கோவிட் தொற்று அதிகம் பாதிப்புள்ள மாவட்டங்களில் தீவிர கவனம் செலுத்த வேண்டும் என்றும் அவர் உத்தரவிட்டிருந்தார். ஒமிக்ரான் தொற்று நாட்டின் பல பகுதிகளில் கண்டறியப்பட்டுள்ளதை அடுத்து நோய் தொற்றின் நிலை குறித்து தேர்தல் ஆணையம் மத்திய சுகாதாரத்துறை செயலரிடம் விளக்கம் கேட்டிருந்தது. நாட்டில் இதுவரை 578 பேர் ஒமிக்ரான் தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர். இதில் தில்லியில் 42 பேரும், மகாராஷ்டிராவில் 41 பேரும், கேரளாவில் 57 பேரும் உள்ளனர். இதுவரை 151 பேர் ஒமிக்ரான் தொற்றுக்கு சிகிச்சை பெற்று குணமடைந்துள்ளதாகவும் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் ஒமிக்ரான் தொற்று தொடர்பாக ஆய்வு செய்ய வந்துள்ள மத்திய குழுவினருடன் மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் இன்று ஆலோசனை மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், இந்தியாவிலேயே சென்னையில் 4 கோடி ரூபாய் செலவில் மரபணு ஆய்வகம் தொடங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இந்த தொற்று பரவாமல் தடுக்க தேவையான உதவிகளை வழங்க வேண்டும் என்று மத்திய அரசிடம் வலியுறுத்தப்பட்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்தார். தமிழ்நாடு, கேரளா ஆகிய மாநிலங்களில் சுகாதாரத்துறை சிறப்பாக உள்ளதாக நித்தி ஆயோக் பாராட்டு தெரிவித்துள்ளது. 2019-20ஆம் ஆண்டுக்கான ஆய்வறிக்கையை நித்தி ஆயோக்கின் துணைத் தலைவர் டாக்டர் ராஜீவ்குமார் இன்று புதுதில்லியில் வெளியிட்டார். இதன்படி முதலிடத்தில் கேரளாவும், 2வது இடத்தில் தமிழ்நாடும், 3வது இடத்தில் தெலங்கானா மாநிலமும் உள்ளதாக அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சுகாதாரத்துறையின் முக்கிய 24 காரணிகள் குறித்து ஆய்வு செய்யப்பட்டு இந்த அறிக்கை தயாரிக்கப்பட்டதாக நித்தி ஆயோக் தெரிவித்துள்ளது. இந்த அறிக்கை மூலம்
மூலம் மாநிலங்களுக்கு இடையே சுகாதாரத்துறையை மேம்படுத்துவதில் ஆரோக்கியமான போட்டி நிலவும் என்று அதன் செய்திக்குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாசவாணியின் செய்தி அறிக்கை. நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலி மாநில செய்திப்பிரிவு வழங்கும் விடுதலை பெருவிழா வினாடி வினா நிகழ்ச்சி ஒவ்வொரு செவ்வாய் மற்றும் வியாழக்கிழமைகளில் காலை 6:45 மணிக்கு மாநில செய்தி அறிக்கைகளில் இடம்பெறுகிறது. அன்று காலை 8 மணி வரை பெறப்படும் அனைத்து சரியான விடைகளுக்கும் டிஜிட்டல் சான்றிதழ் வழங்கப்படும். அவற்றில் குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுக்கப்படும் 3 பேருக்கு இந்தியன் வங்கியின் பரிசு வழங்கப்படும். இந்நிகழ்ச்சியில் அதிக அளவில் பங்கேற்பீர். தேச விடுதலைக்கு வித்திட்டவர்களுக்கு புகழ் சேர்ப்பீர். கர்நாடகாவில் கோவிட் மற்றும் ஒமிக்ரான் தொற்றை கட்டுப்படுத்த 10 நாட்கள் இரவு நேர ஊரடங்கு நாளை முதல் அமல்படுத்தப்படுவதாக அம்மாநில அரசு அறிவித்துள்ளது. பெங்களூருவில் முதலமைச்சர் திரு பசவராஜ் பொம்மை தலைமையில் நடைபெற்ற உயர்நிலைக் குழு கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது. கூட்டத்திற்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய மாநில சுகாதாரத்துறை அமைச்சர் டாக்டர் சுதாகர், கர்நாடகாவில் இரவு 10 மணி முதல் காலை 5 மணி வரை 10 நாட்களுக்கு இரவு நேர ஊரடங்கு அமல்படுத்த முடிவு செய்யப்பட்டுள்ளதாக கூறினார். பொது இடங்களில் புத்தாண்டு கொண்டாட்டங்களுக்கு அனுமதியில்லை என்றும் அவர் தெரிவித்தார். இம்மாதம் 30ஆம் தேதி முதல் அடுத்த மாதம் 2ஆம் தேதி வரை உணவகங்கள் 50% இருக்கைகளுடன் மட்டுமே செயல்பட வேண்டும் என்றும் கர்நாடக சுகாதார அமைச்சர் குறிப்பிட்டார். இதனிடையே மகாராஷ்டிரா மற்றும் கேரள எல்லைப் பகுதிகளில் நோய் தொற்று தடுப்புப் பணிகள் மற்றும் கண்காணிப்பு பணிகளை கர்நாடக அரசு தீவிரப்படுத்தியுள்ளது. தில்லியில் கோவிட் தொற்று அதிகரித்து வருவதை அடுத்து இன்று முதல் இரவு நேர ஊரடங்கு அமல்படுத்தப்பட உள்ளது. இரவு 11 மணி முதல் காலை 5 மணி வரை ஊரடங்கு அமலில் இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோவிட் மற்றும் ஒமிக்ரான் பாதிப்பை கட்டுப்படுத்த உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், மகாராஷ்டிரா உள்ளிட்ட மாநிலங்களில் ஏற்கனவே இரவு நேர ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டுள்ளது. சத்தீஸ்கரில் பாதுகாப்புப் படையினர் மேற்கொண்ட நடவடிக்கைகளில் நக்சலைட்டுகள் 6 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டனர். தெலங்கானா எல்லையை ஒட்டிய கிஸ்தாராம் காவல் நிலைய பகுதியில் இன்று காலை இந்த துப்பாக்கிச் சண்டை ஏற்பட்டதாக பாதுகாப்புப் படையினர் தெரிவித்தனர். கொல்லப்பட்டவர்களில் 4 பேர் பெண்கள் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நக்சலைட்டுகளை வழிநடத்திச் சென்ற முக்கிய நபரும் இந்த நடவடிக்கையில் சுட்டு வீழ்த்தப்பட்டதாக பாதுகாப்புப் படையினர் தெரிவித்தனர். அப்பகுதியில் தெலங்கானா சிறப்பு படையினரும் மத்திய ரிசர்வ் படையினரும் இணைந்து நக்சலைட்டுகளை தேடும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். தெலங்கானா சத்தீஸ்கர் எல்லைப் பகுதியில் நக்சலைட்டுகள் நடமாட்டத்தால் கடந்த சில நாட்களாகவே பதற்றமான சூழ்நிலை நிலவுகிறது. நடப்பாண்டு கரீப் சந்தை பருவத்தில் 443 லட்சம் டன் நெல் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக மத்திய நுகர்வோர் விவகாரங்கள் அமைச்சகம் விடுத்துள்ள செய்திக்குறிப்பில் 47 லட்சத்திற்கும் மேற்பட்ட விவசாயிகள் குறைந்தபட்ச ஆதரவு விலையை பெற்று பயனடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இப்பருவத்தில் விவசாயிகளின் நெல்லுக்கு 87,000 கோடி ரூபாய் வழங்கப்பட்டுள்ளதாகவும் அதில் கூறப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டுகளை காட்டிலும் நடப்பாண்டில் குறைந்தபட்ச ஆதரவு விலை விவசாயிகளுக்கு வழங்கப்படுவது தொடர்ச்சியாக அதிகரிக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு, ஆந்திரா, மகாராஷ்டிரா உள்ளிட்ட 18 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் இந்த ஆண்டு நெல் கொள்முதல் செய்யப்பட்டதாகவும் நுகர்வோர் விவகாரங்கள் அமைச்சகம் தெரிவித்துள்ளது. தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகையையொட்டி பாரம்பரிய கலைகளின் சிறப்பினை வெளிப்படுத்தும் வகையில் நடத்தப்படும் நிகழ்ச்சிக்கு 91 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக மாநில அரசின் கலை பண்பாட்டுத்துறை தெரிவித்துள்ளது. சென்னையில் அடுத்த மாதம் 14, 15, 16 ஆகிய தேதிகளில் 7 இடங்களில் நடத்தப்படும் இந்த கலை நிகழ்ச்சிகளில் 500க்கும் மேற்பட்ட கலைஞர்கள் கலந்து கொள்வார்கள் என அதன் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. 19 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 4 விக்கெட் வித்தியாசத்தில் ஆப்கானிஸ்தானை வென்றது. முன்னதாக துபாயில் இன்று நடைபெற்ற ஆட்டத்தில் டாஸ் வென்ற இந்தியா ஆப்கானிஸ்தான் அணியை முதலில் பேட் செய்யுமாறு பணித்தது. இதையடுத்து களமிறங்கிய ஆப்கானிஸ்தான் நிர்ணயிக்கப்பட்ட 50 ஓவரில் 4 விக்கெட் இழப்புக்கு 259 ரன் எடுத்தது. 260 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் விளையாடிய இந்தியா 48.2 ஓவரில் 6 விக்கெட்டுகளை மட்டுமே இழந்து 262 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. அதிகபட்சமாக ஹர்னூர் சிங் 65 ரன் எடுத்தார். செஞ்சுரியனில் நடைபெற்று வரும் இந்தியா தென்னாப்பிரிக்கா அணிகளுக்கிடையேயான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 2வது நாள் ஆட்டம் மழை காரணமாக கைவிடப்பட்டது. இந்தியா முதல் இன்னிங்ஸில் 3 விக்கெட் இழப்புக்கு 272 ரன் எடுத்துள்ளது. ஐஎஸ்எல் கால்பந்து போட்டியில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் ஒருங்கிணைந்த வடகிழக்கு அணி மும்பை அணியை எதிர்கொள்கிறது. புரோ கபடி லீக் போட்டியில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டங்களில் தமிழகம் மும்பை அணியையும், உத்தரப்பிரதேச அணி ஜெய்ப்பூர் அணியையும் எதிர்கொள்கின்றன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் 40% மின்சக்தி தேவையை மாசில்லா ஆதாரங்கள் மூலம் பூர்த்தி செய்யும் இலக்கை கடந்த மாதமே அடைந்து சாதனை படைக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார்.
தெரிவித்தார். 2022ஆம் ஆண்டு தொடக்கத்தில் சட்டப்பேரவைத் தேர்தல் நடைபெறும் மாநிலங்களில் கோவிட்-19 தொற்றின் தற்போதைய நிலை குறித்து மத்திய சுகாதாரத்துறை செயலர் திரு ராஜேஷ் பூஷன் தேர்தல் ஆணையத்திடம் இன்று எடுத்துரைத்தார். தமிழ்நாடு, கேரளா ஆகிய மாநிலங்களில் சுகாதாரத்துறை சிறப்பாக உள்ளதாக நித்தி ஆயோக் பாராட்டு தெரிவித்துள்ளது. கோவிட் மற்றும் ஒமிக்ரான் தொற்றை கட்டுப்படுத்த தில்லியில் இன்று முதலும் கர்நாடகாவில் நாளை முதலும் இரவு நேர ஊரடங்கு அமல்படுத்தப்படுகிறது. 19 வயதிற்கு உட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 4 விக்கெட் வித்தியாசத்தில் ஆப்கானிஸ்தானை வென்றது. இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவு பெற்றது.